ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம விஜய் ஒரு பக்கம் செம்ம நீட்டாக டிப்டாப்பாக கிளம்பிட்டு இருக்காரு. எங்கப்பா இப்படி கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்டர்வியூன்னு சொல்லிட்டாங்க. பொசுக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம காவேரிக்கு. இவ்வளோ அழகாக இருக்க உன் புருஷனை யாராவது டா படிப்பாங்க, நீ கவலைப்படுறியான்னு சொல்லி கேட்க அடிச்சுக்கிட்டோம். என் புருஷன் என்ன தான் சுற்றி வருவான்றாங்க. அதீர நம்பிக்கை, நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். சரி இதெல்லாம் ஓகேப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா, ஆட்டோ புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோவில் போகிறத பார்த்தோன்னே நம்ம காவேரியால் தாங்க முடியலங்க. எப்பொழுதும் காரில் கெத்தா வந்து இறங்குறவர் இப்போ வெத்தா போகிறாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் காரணம் நான் தானே, என்னால் தானே அப்படி சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இது நமக்காக வந்து நிற்கிறவர், இவரை எவ்வளோ காயப்படுத்திருக்கேன் நானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம்மா. என்னப்பா அப்படியாப்பட்ட பாட்ஷா பாயே கஷ்டப்பட்டுருக்காரு, இவர் கஷ்டப்பட மாட்டாரான்னு. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் டேக் இட் ஈஸி பாலிசின்னு போகிறது தான் நம்ம விஜய், அதனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது சரிங்களா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம கங்கா இருக்காங்களே, யூடியூப்பில் வீடியோவாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, ஒருத்தவங்க வந்து என் சொந்தத்திலே நான் கல்யாணம் பண்ணதுனால தான் எனக்கு அபார்ட் ஆகிட்டே இருந்ததுன்னு விஷயத்த சொல்ல, நெகட்டிவ் தாட் அதிகமாக வர டைமில் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கலாமா, நீ பாசிட்டிவாக ஏதாவது பண்ணுமா, அதை விட்டுட்டு இப்படி பண்ணுறீங்கம்மா, புக் படிக்கலாம், வேறு ஏதாவது பண்ணலாம், அதை விட்டுட்டு மூளையை எப்போ பார் போட்டு கசக்கிக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணு. வீட்டில் அப்செட் மூட்லேயே வந்து உட்காராங்க. எல்லாருமே கேட்டதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சுட்டு ரூமுக்கு போக நம்ம குமரனை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. இப்போ பேசினா திட்டுவாளா, பேசலன்னா திட்டுவாளா, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா ரேஞ்சுக்கு கர்ஜுக்கும் காண்டாம இருக்க மாதிரி கத்தாங்க. என்னடா இது, வழக்கமாக யமுனா தான் இந்த வேலையை பார்ப்பாங்க, இப்போ நீயும் ஆரம்பிச்சிட்டியாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெளியில் ஓப்பன் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து நிற்கலான்னு பார்த்தா நம்ம விஜய் ஒரு பக்கம் காவேரி கிட்ட கொஞ்சம் பேசி விளாண்டுருக்காங்களாமா. இதை பார்த்தோன்னே காண்டாயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னு சொல்கிறீங்களா, இந்த மாதிரி டைமில் வைஃபோட நெகட்டிவ் தாட்டெல்லாம் போக்குறது நம்ம புருஷன் கையில் தாங்க இருக்குது. இவங்க பக்கத்தில் உட்காந்து அன்பா பாசமாக 4 வார்த்தை பக்கத்தில் நல்லா பேசினா ஓகே. அதாவது அவங்களோட மைண்ட் வைஸுக்கு தகுந்து தெரிச்சு ஓடுறாரு இவர் இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் இல்லையா, அவங்களாம் நினச்சாங்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.